என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சொல்லுவாங்க. என்னன்னா இன்டகிரேட்டட் சிம் இஆர்பி அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்றோம்னா, ஒரு ப்ராசஸ் வந்து நிற்காம சைக்கிளிக்காக ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு தான் இந்த இஆர்பி யூஸ் பண்றோம். இதை வந்து சீம்லெஸ் பிளானிங் டூல். சீம்லெஸ் பிளானிங் இன்டகிரேஷன் டூல். நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி நீங்க ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனைசேஷன் மேனேஜ் பண்ணலாம். என்னென்னா பிஸ்னஸ் பிளான் பண்ணுறது, இன்வென்ட்ரிஸ், எஸ்சிஎம்ஸ்லாம் இருக்கும் போக போக ஏஆர்பி ஸ்கூல். இதை வச்சு சிம்பிளாக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, ஏஆர்பி அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து நிற்காம ரன் ஆகிட்டே இருக்கும், சைக்கிளிக் ப்ராசஸ் அண்ட் சீம்லெஸ் இன்டகிரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். இதை யூஸ் பண்ணுறனால என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, மேனேஜிங் எவ்ரி business stations and each and every organization with your organization. உங்க ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்க பிஸ்னஸஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸஸ் இருக்கும். அந்த பிஸ்னஸஸ்லாம் நீங்க ரன் பண்றது, மேனேஜ் பண்றது, எப்படி எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணுவீங்க, அதுக்கெல்லாம் சொல்யூஷன் தான் இந்த ஏஆர்பின்றது. நெக்ஸ்ட் ஏஆர்பிக்குள்ள உங்களுக்கு பிளானிங் வரும், இன்வென்ட்ரி சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் எஸ்சிஎம், ஹெச்ஆர்எம்எஸ், இது மாதிரி மாடல்ஸ் நிறையா இருக்கு. இதோட பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா, கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு நமக்கு எஃபெக்டிவ் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஒரு ஃப்ளோ இருக்கும் உங்களுக்கு எங்க இதாகாம. நெக்ஸ்ட் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் கண்டினியூஸ் ப்ராசஸ். அதான் சீம்லெஸ் இன்டகிரேஷன் சொல்றது. நெக்ஸ்ட் இதில் வச்சு ஏஆர்பி வச்சு என்னென்ன பண்ணலாம்னா, ரியல் டைம் ஆப்ரேஷன்ஸ். இப்போ ரியல் டைம் ஆப்ரேஷன்னா என்னன்னா, டேட்டா அண்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கும் ரியல் டைம்ல. அதை இப்போ ரியல் டைம்ல இப்போ ஒரு டே டே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல. எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் ஒர்க் பண்ணுறது அந்த ரிப்போர்ட்ஸ் இருக்க தான். அந்த ரிப்போர்ட்ஸில் என்ன இருக்கும், டேட்டாஸ் இருக்கும். ஓகே, அதை தான் ரியல் டைமில் இந்த இஆர்பி யூஸ் பண்ணுறனால டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு டைம் அதிகம் ஆகாது. அது இல்லாமல் டிசிஷன்ஸ் எதுவும் எடுக்கணும்னா நம்ம டேட்டாஸை பேஸ் பண்ணி தான் எடுப்போம். ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி ப்ராஃபிட்ஸில் போகுதா, லாஸஸில் போகுதான்றதெல்லாம் அப்படி எடுக்கிறப்போ அந்த டேட்டாஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். அது அதுக்கு தான் இந்த ரியல் டைம் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்கிறது. ரியல் டைம் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த இது ஒரு கீ பாயிண்ட்ஸாக ஒன்று, ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கலாம். அதுதான் இந்த இது பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஆட்டோமேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேஷன்ஸ்னா மேனுவல் ப்ராசஸ் இதில் இல்லை. இஆர்பி யூஸ் பண்ணும்போது சிஸ்டமே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ் ரன் பண்ணிடும். அப்படி பண்ணும்போது மேனுவல் ப்ராசஸ் ரெடியூஸ் ஆகுதா, அப்படி ஆகுறப்போ அக்யூரஸின்றது இம்ப்ரூவ் ஆகும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் சிஸ்டம்னால. இதே மேன் பவர் யூஸ் பண்ணும்போது நிறைய எரர்ஸ்க்கும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் எவால்யூவேஷன்ஸ். எப்போ
ERP வந்து எவாலுவேட் பண்ணாங்கன்ட்டு. 1960s தான் ஃபர்ஸ்ட்டாக ERP எவாலுவேட் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணது. அது வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அண்டு கண்ட்ரோல்னு சொல்லலாம். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல். இது வேர் ஹவுஸ் மாதிரி சின்னதா, அதான் 1960s இது பண்ணாங்க. நெக்ஸ்ட் 1970s. 1970s மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் MRPன்னு வந்துச்சு. மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங்னு சொல்லி. இதுல என்னன்னா, இப்போ கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்போனன்ட்ஸ் நமக்கு தேவைப்படும். டயர்ஸ், எக்ஸாம்பிள் டயர்ஸ். நெக்ஸ்ட் நட்ஸு, போல்ட்ஸு, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போல்ட்ஸ்லாம் தேவைப்படும், சைஸஸ்ஸு. நெக்ஸ்ட்டு டோர்ஸ் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்டீல்ஸ் அங்கேருந்து அங்கங்கே தனித்தனியாக நம்ம மல்டிபிள் வெண்டார்ஸ் இருந்து நம்ம வாங்குவோம். இதே நம்ம கிட்ட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருந்தா அங்கேருந்து வந்துடும் எல்லாமே. அதுதான் மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங்னு சொல்றது. நெக்ஸ்ட் 1980s. 1980s MRP 2ன்னு வந்துச்சு. இது என்னன்னா மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங் தான் சொல்லுவோம். இப்போ இதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் MRPல இப்போ கார் மேனுஃபேக்சர் பண்ண போறோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம இது பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இங்கே தான் எப்போ அந்த கார் மேனுஃபேக்சர் பண்ண போறோம், எப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போறோம், ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் பண்ணுறது, அதெல்லாம் இங்கே தான் நடக்கும் MRP 2ல. ஷெட்யூலிங். நெக்ஸ்ட்டு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இன்வென்ட்ரியில் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், அதெல்லாம் MRP 2 1980s தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு 1990s ERPயாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இதில் தான் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்னு வரும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. என்னென்னா எக்ஸ்டெண்ட் டு வேரியஸ் மாடல்ஸ், ஃபினான்ஸு, HCM, ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ஸு, SCM, இன்னும் நிறையா இருக்குது இந்த மாடல்ஸ். நெக்ஸ்ட்டு 2000. 2000 உங்களுக்கு ERP 2ன்னு வந்துச்சு. அப்புறம் கிளவுட் ERP. இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா கேப்பபிலிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. கேப்பபிலிட்டிஸ்லாம் இந்த 2000s இருக்க ERPக்கு இருக்கும். கேப்பபிலிட்டிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கஸ்டம் CRM மாடல்ஸ்லாம் இந்த ERP 2ல தான் இன்ட்ரோ இது ஆச்சு, இன்ட்ரோடியூஸ். மார்க்கெட்டுக்கு அப்போ தான் வந்துச்சு. 2000s தான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்ன்றது CRM வந்துச்சு. நெக்ஸ்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டும் இங்கேயே இருந்துச்சு 1990s. இங்கே கொஞ்சம் மாடல்ஸ்லாம் 2000s தான் ஃபெமிலியர் ஆனிச்சு. நெக்ஸ்ட் கிளவுட் ERP. இதில் என்னென்னா ஆஃபரிங்ஸு கிளவுட் ERPயில் ஆஃபரிங்ஸ் வந்துச்சு கிளவுட் ERPயில். நெக்ஸ்ட்டு SBM, சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு மாடல்ஸ்ன்னு சொல்லுவோம். என்ன மாடல் உங்களுக்கு வேணுமோ, இப்போ ஃபினான்ஸ் வேணும் அப்படின்னா ஃபினான்ஸ் மாடலில் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டார்ஸ்லாம் அது மாதிரி தான். நமக்கு வேணுங்கிறப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்ல, அது மாதிரி. மந்த்லி வேணும்னா மந்த்லி பேக்கு, இயர்லி, அது மாதிரி தான் இந்த க்ளவுட் ERPயில் நீங்கள் எந்த மாடல் மட்டும் வேணுமோ அதை மட்டும் பே பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்கேலபிலிட்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம்
ரிமோட் ஆக்சஸ். இந்த க்ளவுட் ERPன்றது. நெக்ஸ்ட் க்ளவுட் ஆன் ப்ரிமிஸ். ம் இது ரெண்டும் என்னன்னா ஒன்றும் இல்லை. ஆன் ப்ரிமிஸ்னா இபிஎஸ்ன்னு சொல்லுவோம். இ பிஸ்னஸ் சூட். R12ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது R13 க்ளவுடு. ஆன் ப்ரிமிசஸ் இபிஎஸ் வரும். இதில் சர்வரு, டிபி டேட்டாபேஸு, நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜு, நெக்ஸ்ட்டு மிடில் வேரு, ஓஎஸ், நெக்ஸ்ட் அப்ளிகேஷன். இது எல்லாத்தையும் ஆன் ப்ரிமிஸ் இது மெயின்டைன் பண்ணுவாங்க சிஸ்டம்லேயே. இப்போ ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ரூம் இருக்கும். ஆஃபீஸில் இப்போ ஒரு அட்மின் ரூமில் இருக்க சிஸ்டமில் ஒரு இது சேஞ்சஸ் பண்ணோன்னா அங்கே இருக்க அந்த ஃப்ளோரில் இருக்க எல்லா சிஸ்டம்லேயும் அந்த சேஞ்சஸ் வரும். அதுதான் இந்த ஆன் ப்ரிமிஸ்ன்னு சொல்கிறது. இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாகும். டேட்டா லாஸஸ்க்கு நிறையா சான்சஸ் இருக்குது. எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ளவுடில் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம். இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது வெண்டார்ஸ் தான். அதான் மேனேஜ்டு பை வெண்டார்ஸ்னு சொல்லுவோம். நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டில் யூஸ் பண்ணிப்போம். இதுதான் க்ளவுடுக்கும் ஆன் ப்ரிமிஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன ஃப்ளோ இருக்குன்னு சொல்லிடுறேன். நம்ம பார்க்க போகிறதுல ஆரக்கிள் ப்ராசஸ் ஃப்ளோஸ், P2P இருக்கும், P2P ஃப்ளோ, O2C இருக்கும், ஆர்டர் டு கேஷ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் R2 ஆர் ரெக்கார்ட் டு ரிப்போர்ட். இந்த ஃப்ளோஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஆன் ப்ரிமைஸ் சொன்னல, ஆன் ப்ரிமைஸ் இதில் அப்ளிகேஷனு, டேட்டா, மிடில்வேர், ஓஎஸ்ஸு, நெக்ஸ்ட்டு சர்வரு, நெட்வொர்க்கு, ஸ்டோரேஜ், ரன் டைம், இதெல்லாம் இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணுவோம்னா இதில் 3 இருக்குது. ஐயாஸ், பேஸ், சாஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். இதெல்லாம் என்ன பண்ணுவோன்னா இந்த ஐயாஸ்ன்னு சொல்கிறதுல இது ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. நம்ம தான் மெயின்டைன் பண்ணுவோம். மேனேஜ்ட் பை எஸ், ஆப்பிள் டு ரன் டைம் வர. இதான் ஆன் ப்ரிமிஸ். இதே பேஸில் என்ன பண்ணுவோம்னா ஆப்பு டேட்டா மட்டும் வெண்டார் மேனேஜ், நம்ம மேனேஜ் பண்ணுவோம். ஆப் டேட்டா மட்டும், ரிமைனிங் எல்லாம் வெண்டார்கிட்ட கொடுத்துருவோம். சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டில் நமக்கு நீடட்னா யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு சாஸ். சாஸ் ஃபுல்லாகவே வெண்டார் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம ஜஸ்ட் யூஸ் மட்டும்தான் பண்ணிப்போம் பே பண்ணி. இதான் 3க்கும் இருக்க டிஃப்ரெண்ட் இந்த இதில். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டில் ஆரக்கிள் ERP சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்குன்னா Oracle, சாப்பு, நெட்ஷூட் போயிட்டு இருக்கும்.
பீப்புள் சாஃப்ட்டு, ஒர்க்டே இன்னும் இருக்கு நிறைய. சேல்ஸ் ஃபோர்ஸ் பேனர்லாம். ம் நம்ம இப்போ பார்க்க போகிற ஏஆர்பி சாஃப்ட்வேர் ஆரக்கல். இந்த ஆரக்கல் க்ளவுடில் தான் இந்த ஐஆர் பேஸ் சாஸ் இதெல்லாம் வரும். அதுதான் உங்களுக்கு இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஏஆர்பி ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன். சாஃப்ட்வேருக்கு அப்புறம் மாடியூல்ஸ். இந்த இதில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குன்னு, ஃபியூசன் ஆரக்கல்ல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். என்னென்ன ஹெச்சிஎம் இருக்கும், ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். எஸ்சிஎம் இருக்கும், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸு. நெக்ஸ்ட்டு பிபிஎம் இருக்கும், ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சிஆர்எம் இருக்கும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங். இதெல்லாம் ஆரக்கிள் அப்ளிகேஷன்ஸில் இருக்க மாடல்ஸ். இன்னும் இருக்குது ரெவன்யூ மேனேஜ்மெண்ட்ஸு, அதெல்லாம் இருக்குது. நம்ம இதில் ஃபெமிலியரான மாடல்ஸு ஹெச்எம் எஸ்சிஎம் ஃபினான்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஆரக்கிளில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்றது இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தடாலஜின்னு சொல்லுவோம். எப்படி என்னென்ன மெத்தடில் இப்போ ஆரக்கிளில் எப்படி இஆர்பி எப்படி நம்ம சிஸ்டமில் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்றது ஆரக்கிளே டிஃபைன் பண்ணிப்பாங்க மெத்தடாலஜி. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் மெத்தடாலஜி. நம்மளா ஒரு மெத்தடில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு இதை கான்ஃபிகர் பண்ணுறது, இல்லை கஸ்டமைஸ் பண்ணுறது, டெப்ளாய் பண்ணுறது, இன்டகிரேட் பண்ணுறது. இன்டகிரேட்டிங்னா இப்போ இந்த ரெண்டு மாடல் இருக்குது, இன்பிட்வீன் எஸ்சிஎம் வேறு ஹெச்எம் வேறு, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். இது ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணுறது தான் இன்டகிரேஷன் சொல்கிறது, இஆர்பி ப்ராடக்ட். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்கான மீனிங்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா எய்ம்னு சொல்லுவோம். எய்ம்னா அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தடாலஜி. நெக்ஸ்ட்டு ஓயூஎம் சொல்லுவோம், ஆரக்கிள் யூனிஃபைடு மெத்தடாலஜி. நெக்ஸ்ட்டு ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன். நெக்ஸ்ட்டு எஃப்எஸ்ஓ. எஃப்எஸ்ஓ மீன்ஸ் ஃபிக்ஸ்டு ஸ்கோப் ஆஃபர்னு சொல்லுவோம். ஸ்கோப் ஆஃபர். இந்த 4 மெத்தடாலஜி யூஸ் பண்ணி தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எய்ம்னு எடுத்துட்டோன்னா 6 ஃபேஸஸ் இருக்கும் இதில். எய்ம் மெத்தடாலஜி எடுத்துட்டோம்னா அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தடாலஜி. இதில் பார்த்தீங்கன்னா இது இபிஎஸ்ல யூஸ் பண்ணது. இப்போ ஃபியூசனில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யாரும் இங்கே யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போது இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸஸ் இருக்கும். ஒன்று டெஃபினிஷன். டெஃபினிஷன் ஃபேஸ் 1. ஃபிட்மெண்ட் அனலைசஸ். ஃபிட்மெண்ட் அனலைசஸ். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் டிசைன் இருக்கும். சிஸ்டம் டிசைன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு
டிரான்சிஷன் ஆர் பில்டுன்னு சொல்லுவோம். இந்த ஃபேஸ் இருக்கும். இந்த ஃபேஸ்க்கு அப்புறம் யூஏடி வரும். யூசர் அக்செப்டன்ஸ் ட்ரைனிங் சொல்லி யூஏடி. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் கோ லைவ்னு சொல்லுவோம். கோ லைவ். இப்போ இந்த எய்ம்ல 6 ஃபேஸஸ் சொன்னல, இதான் 1 2 3 4 5 6. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஃபேஸ்ல என்ன பண்ணுவோம்னா ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் கிளைண்ட் கிட்ட, அதை முதல்ல கேதர் பண்ணுவோம். கேதர் ரெக்குயர்மெண்ட்ஸ், அதுதான் இந்த ஃபேஸ்ல நடக்கும். ஃபேஸ் ஒன்ல. ஃபேஸ் 2 ஃபிட்மெண்ட் அனாலிசிஸ்ல என்ன நடக்கும்னா இந்த கேதர் பண்ணிட்டு ஆசிஸ் ஸ்டடின்னு சொல்லுவோம். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபிட்மெண்ட் அனாலிசிஸ்க்கு வருவோம். இந்த ஃபிட்மெண்ட் அனாலிசிஸில் தான் மேப் பண்ணுவோம். கிளைண்ட் கிட்ட வாங்கின டீட்டெயில்ஸ் இந்த சைடு இருக்கும். இந்த ஆரக்கிள் ப்ரீடிஃபைண்டாக கொடுத்த அந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதையும் இதையும் கிளைண்ட்ட இருந்து கேதர் பண்ண டீட்டெயிலை வந்து இங்கே ஆரக்கிள் ஸ்டாண்டர்ட் மெத்தடாலஜியோட மேப் பண்ணுவோம். இந்த இதை இங்கே வச்ச மேப்பாக இருக்கும், இந்த இதை இங்கே மேப் பண்ணணும், அது மாதிரி. அதான் ஃபிட்மெண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் சிஸ்டம் டிசைன். மேப் பண்ணதை வச்சு நம்ம ஒரு ஒர்க் ஃப்ளோ சார்ட் ஒன்று ரெடி பண்ணுவோம். சார்ட். இந்த ஒர்க் ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணிட்டு இந்த நம்ம இந்த 3D சிஸ்டமில் ரெடி பண்ணுறோம்ல யூஏல, அதுதான் சிஸ்டம் டிசைன் சொல்கிறது. இந்த 3D டயக்ராம்ஸு அது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃப்ளோ சார்ட் மாதிரி ரெடி பண்ணி கிளைண்ட்டு கிட்ட காட்டுவோம். இதுதான் நம்மளோட பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ், இதை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் இந்த மெத்தடாலஜியில் யூஸ் பண்ணின்னு சொல்லி. அதுதான் சிஸ்டம் டிசைன் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு டிரான்சிஷன் ஆர் பில்ட். இதில் என்ன பண்ணுவோம்னா மாடியூல்ஸ் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஃபினான்ஸ்னா ஃபினான்ஸு, எஸ்எம்னா எஸ்எம், அது மாதிரி. அப்புறம் கஸ்டமைசேஷன்ஸு அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது இங்கே இது பண்ணுறது தான். இதில் கஸ்டமைசேஷன்ஸு, மாடியூல்ஸ் கான்ஃபிகர் பண்ணுறது, செட்டப் அண்ட் செட்டப்ஸ் பண்ணுற இடம் தான் டிரான்சிஷன் ஆர் பில்டுன்றது. யூஏடி என்ன பண்ணுவோம்னா யூசர் அக்செப்டன்ஸ் ட்ரைனிங்னு சொல்லுவோம். ஒன்ஸ் நம்ம முடிச்சதுக்கப்புறம் அந்த கிளைண்ட் இருக்கவங்களுக்கு ட்ரைன் பண்ணுவோம். பிஸ்னஸ் யூசருக்கு ட்ரைனிங் கொடுப்போம். இதில் தான் யூசர் ட்ரைனிங், எண்ட் யூசருக்கு எப்படி இன்வாய்ஸ் ஏபின்னு இருந்தால் எப்படி இன்வாய்ஸ் அவங்களுக்கு போடுறது, இன்வாய்ஸ் ஸ்க்ரீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இதெல்லாம் அங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல் இங்கே தான் ரெடி பண்ணுவோம். எப்படி யூசருக்கு தெரியணும்ல நம்ம நேவிகேஷன்ஸ்லாம், அதெல்லாம் இங்கே தான் ரெடி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் கோலைவ் இங்கே தான் டெப்ளாய் பண்ணிவிடுவோம். நம்ம டிரான்சிஷன் ஆர் பில்டு ஃபேஸில் என்ன பண்ணுமோ அந்த இதை இங்கே கான்ஃபிகர் பண்ணி அப்ளை பண்ணிடுவோம். ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டில், ப்ராட் என்வரான்மெண்ட்டில் டெப்ளாய் பண்ணிவிடுவோம். இதுதான் 6 phases. இது ஃபஸ்ட்டு இபிஎஸ்ல இருந்துச்சு, எய்ம் மெத்தடாலஜியில். நெக்ஸ்ட்டு ஓயூஎம்ல என்னென்னா ஆரக்கிள் யூனிஃபைடு மெத்தடாலஜின்னு சொல்லுவோம். இதில் 5 phases மட்டும்தான் வரும். 6 இருந்ததை 5 ஆக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஃபேஸ் இருக்குல்ல, இதை வந்து இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. நேம் மட்டும் சேஞ்ச் ஆகும், ஆனால் இங்கே என்ன பண்ணுவோம், ரெக்குயர்மெண்ட் கேதர் பண்ணுவோம்ல, அதான் இங்கேயும். நெக்ஸ்ட்டு ஃபிட்மெண்ட் அனலைசஸில் என்ன நடக்கும்னா அதை எலாபரேஷன்னு நேம் மாறிச்சு. எலாபரேஷன் சொல்லி நேம் மாறிச்சு. இந்த எலாபரேஷன் ஃபேஸில் உங்களுக்கு இந்த ஃபிட்மெண்ட் அனாலிசிஸில் என்ன பண்ணுவோம், கிளைண்ட்டை கேதர் பண்ண டீட்டெயில்ஸும் ஆரக்கிள் ஸ்டாண்டர்ட் டீட்டெயில்ஸும் மேட்ச் பண்ணுவோம். அதான் இங்கே ஃபிட்மெண்ட், அதான் எலாபரேஷனில் நடக்கும். நெக்ஸ்ட் இந்த சிஸ்டம் டிசைன் இருக்குல்ல, ஒர்க் ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணுறது, அதுவும் இந்த எலாபரேஷன்லேயே முடிஞ்சிடும், இந்த ஃபேஸ்லேயே. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. எலாபரேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஸ்பெக்ஷன் ஃபர்ஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு எலாபரேஷன்,
கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பேஸ்ல டிரான்சிஷன் ஆர் பில்டில் என்ன பண்ணும், கஸ்டமைசேஷன், மாடியூல் கான்ஃபிகர் பண்ற அதெல்லாம் இங்க வந்துடும். நெக்ஸ்ட் யூஏடியும் பேஸ் இங்க டிரான்சிஷன் சொல்லணும். ம் அதே தான், இந்த டிரான்சிஷன் தான் இங்க யூஏடி பேஸ்ல வந்துடும். இந்த டிரான்சிஷன் பேஸ் இங்க ஓயூஎம் வரப்போ இந்த யூஏடி இங்க வந்துடும். நெக்ஸ்ட் சேம் ப்ரொடக்ஷன். இங்கே இந்த இது ப்ரொடக்ஷனுக்கு ப்ரொடக்ஷன் கோ லைவ்ல இங்கே என்ன பண்ணுவோமோ அது வந்துடும். நெக்ஸ்ட் போஸ்ட் கோ லைவ் சப்போர்ட் இருந்தால் அது இங்கே வரும். இன்ஸ்பெக்ஷனுக்கு டெஃபினிஷன் ஃபேஸ் வரும். எலாபரேஷனுக்கு ஃபிட்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு சிஸ்டம் டிசைனும், இது ரெண்டும் எலாபரேஷனில் வந்துடும். இன்ஸ்பெக்ஷன், எலாபரேஷன், நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸில் இந்த டிரான்சிஷன் வந்துடும். நெக்ஸ்ட் டிரான்சிஷன் ஃபேஸில் யூஏடி வரும். ப்ரொடக்ஷனுக்கு ப்ரொடக்ஷன் வந்துடும். நெக்ஸ்ட் ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன்றது ஷார்ட் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும், 3 to 4 monthsக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அப்படின்னா நியூவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் பாசிபிள். எக்ஸிஸ்டிங் ஒன்று நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா ரேபிட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நியூ பிஸ்னஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ ரேபிட் ஈஸியாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஷார்ட் டைம் பீரியடில் முடிக்கணும் அப்படின்னா ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கும் 4 ஃபேஸ் இருக்குது. டிசைன் அண்ட் டிஸ்கவர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பில்ட் அண்ட் கான்ஃபிகர். பில்ட் அண்ட் கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவோம், டெஸ்ட் அண்ட் டிரான்சிஷன். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன். அதான் டெப்ளை, ப்ரொடக்ஷன் சொல்லலாம், இல்லாட்டி ஆர் டெப்ளை சொல்லலாம். இது சப்போர்ட் பண்ணுறது, இதுதான் ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸில். இந்த 4 ஸ்டெப்ஸ்லேயும் அதே தான். டிசைன் அண்ட் டிஸ்கவரியில் டெஃபினிஷன் ஃபேஸ் வரும். நெக்ஸ்ட்டு பில்ட் அண்ட் கான்ஃபிகரில் ஃபிட்மெண்ட்டும் சிஸ்டம் டிசைனும் வந்துடும். டெஸ்ட் அண்ட் டிரான்சிஷன்ஸில் யூஏடி வந்துடும், டிரான்சிஷன் பில்டு வந்துடும். ப்ரொடக்ஷன் ஃபேஸில் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் வரும். இங்கே என்ன பண்ணணுமோ அதுதான் நேம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் 2 3 டாஸ்க்ஸ் வந்து ஃபேஸஸ் வந்து ஒரே ஃபேஸஸ்லேயே வந்துடும். நெக்ஸ்ட் எஃப்எஸ்ஓ. எஃப்எஸ்ஓனா ஃபிக்ஸ்டு ஸ்கோப் ஆஃபரிங் சொன்னல, ஏதோ பர்டிகுலராக ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணணும் ஆர் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடலுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். ஃபினான்ஸ்னு எடுத்துகிட்டா ஏபிஏஆர், ஃபிக்ஸ்டு அசட்ஸு, கேஷ் மேனேஜ்மெண்ட்ஸு இருக்குல்ல இந்த மாடல்ஸில். அப்படி வரப்போ ரெவன்யூ மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் வரும். அந்த மாடல்ஸ்லாம் இருக்கப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு மாடலுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மாடலை மட்டும் நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுறது இப்போ ஃபிக்ஸ்டு ஸ்கோப் ஆஃபரிங் சொல்கிறது. இந்த 4 ஃபேஸஸ் வச்சு தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ஆரக்கல்ல. இந்த மெத்தடாலஜி தான் இம்பார்ட்டன்ட். அதில் இப்போ நம்ம ஓயூஎம் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஏம்ன்றது இபிஎஸோட முடிஞ்சிச்சு. இதான் பேசிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட்டு என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர். என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் தான் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே எஸ்ஓபின்னு சொல்லுவோம், என்னென்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அதை வச்சு தான் நம்ம என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்க எல்லாமே இதாகும். நெக்ஸ்ட் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு டைம் இன்னும் 3 minutes தான் இருக்குது. ஓகே ப்ரோ. இதுல இருந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூசர் கிரியேஷன், நேவிகேஷன்ஸ்.
ஃபியூசன். இது நாளை கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ டைம் எண்ட் ஆக போகுது சீசன், அதான். ஓகே ப்ரோ. இதுவரை எதுவும் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்லை ப்ரோ. ம், ஓகே ப்ரோ. கிளியர் தான் ப்ரோ. ஓகே. ஓகே, தேங்க்யூ. ப்ரோ எனக்கு சின்ன டவுட்டு. ம். இப்போ ஒரு 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 லிங்க் ஒன்று அனுப்பிச்சிருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த ஆரக்கல் கிளவுட் பற்றி. நீங்கள் வந்து இந்த சும்மா அந்த கோத்ரூ பண்ணி பாருங்க, ஒரு மதியானம் போல் அனுப்பிச்சிருந்தாங்க. ஓகே. இப்போ அதில் வந்து ஏதாவது இப்போ நான் ஃபிக்ஸட் அசெட்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் சும்மா வந்து பார்க்குறேன். இப்போ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டா அது அஃபெக்ட் ஆகுமா? உங்க அது ஆ, அது ஆகாது ஆகாது. ஆவாதுல, அது சும்மா ஒரு டெமோ ஆகாது. தானே, என்னன்னா பண்ணலாம்ல. டெமோ இன்ஸ்டன்ஸ் தான், டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் தான், ஒன்றும் ஆகாது. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ இன்னைக்கு ம். இன்ட்ரோடக்ஷனு, ஸோ நாளைக்கு அந்த பேலன்ஸ் இருக்குது கரெக்டா? ம். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓ, ராம், உங்க நேம் ப்ரோ? என் பேரா? இல்ல இல்ல, இவங்க இன்னொரு ப்ரோ. ப்ரோ என் பேர் தமீம் அன்சாரி ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. நாளைக்கு சீசன் பார்ப்போம் திரும்ப. எதுவும் கொஷின்ஸ் இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே.